நமஸ்தே, வெல்கம் டு அவர் சேனல் பொன்மணி ஹிந்தி. நம்மளோட சேனலில் பரீட்சை ரிவிஷன்ஸ் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ரோமன் லெட்டரில் இருக்கிற ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ட்ரான்ஸ்லேட் இன்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ். இந்த கொஸ்டின் வந்து ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் எதுவோ அதை சூஸ் பண்ணுங்கள். தமிழா இங்கிலீஷாக சூஸ் பண்ணுங்கள். எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு பாருங்கள். தமிழில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அது அப்படி ஹிந்தியோட ஒவ்வொரு வார்த்தையும் எழுதுனீங்கன்னா அழகாக சுலபமாக வந்துடும். பட் இங்கிலீஷ்ன்றப்போ அதோட ஆர்டர் சேஞ்ச் ஆகும், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே மே தூத் பிவுங்கா, நான் தூத் பால், பிவுங்கா குடிப்பேன். ஸோ நான் பால் குடிப்பேன். ஐ ஷால் ட்ரிங்க் மில்க். யஹ் ரேல்காடி கப் ரவானா ஹோகி. யஹ் மீனிங் இது, இந்த, அந்த மாதிரி பொருள்படும். இங்கே வந்து இந்த அப்படின்னு அர்த்தம். ரேல்காடி அப்படின்றப்போ ட்ரெயின், தொடர்வண்டி. கப் எப்பொழுது, வென். ரவானா ஹோகி புறப்படும். ஸோ இந்த தொடர்வண்டி எப்பொழுது புறப்படும். வென் வில் திஸ் ட்ரெயின் லீவ். இதை எழுதிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஸ்டின் மார்க் இருந்ததுன்னா நீங்களும் கொஸ்டின் மார்க் போடுங்க. இது கொஸ்டின் ஆன்சர் இல்லை, வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரான்ஸ்லேட் த சென்டென்ஸ். ஸோ அங்கே கொஸ்டின் மார்க்கா டாட், ஐ மீன் எந்த ஃபுல் ஸ்டாப்பா எதுன்னு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. ஸோ தேர்ட் ஒன், मैं कल दोस्तों के साथ खेलूँगा. मैंना நான். கல் மீனிங் ரெண்டு மீனிங் வரும். நேற்று வரும், நாளைன்னு வரும், ரெண்டு மீனிங் இருக்குது. ஸோ இங்கே இதோட எண்டில் பாருங்கள், ஹே, இந்த ஃப்யூச்சர் டென்ஸ் ஊங்கா, எங்கே, இந்த மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸ் வேர்பாக இருந்தது அப்படின்னா அந்த கல் வந்து ஃப்யூச்சர், நாளையே பொருள்படும், நாளைன்னு அர்த்தம். இதே இங்கே தா, தே அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ் வேர்பில் இருந்தது அப்படின்னா இது வந்து நேற்றுன்னு அர்த்தம். ஒரே வார்த்தை தான், அதுக்கு ரெண்டு அர்த்தம். ஸோ மே கல் தோஸ்தோं के साथ खेलूँगा. நான் நாளை दोस्तों के साथ நண்பர்களுடன் விளையாடுவேன் அப்படின்னு அர்த்தம். டுமாரோ ஐ ஷால் ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். मैं अपनी सहेली के घर जाऊंगी. मैனா நான், இங்கே டாட் வரணும், ரெண்டு ஸ்ட்ரோக்ஸ் வரணும். அப்னி சஹேலின்னா என்னுடைய, சஹேலிங்கிறப்போ கேர்ள் ஃப்ரெண்ட், தோழியுடன் அப்படின்னு அர்த்தம். கே கர் ஜாவுங்கி, ஸோ நான் என்னுடைய தோழியின் வீட்டுக்கு செல்வேன், போவேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஷால் கோ டு மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். தும் வஹா கியா கியா தேக்கோகே. தும்னா நீ அங்கே என்ன பார்ப்பாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் வில் யூ சி தேர், நீ அங்கே என்னெல்லாம் பார்ப்ப அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி. இது எல்லாமே வந்து நம்மளோட லெசன்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ 22 லெசன்ஸையும் கம்பைன் பண்ணி இருக்கிற ட்ரான்ஸ்லேஷன் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ரோமன் லெட்டருக்கு நீங்கள் இதை படிச்சிட்டிங்கனாலே போதும், ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது. 6th ஒன், நதியா சமுத்திரக்கு ஓர் பெஹத்தி ஹை. நதியா அப்படி, நதினா ரிவர், நதியானா அதோட ப்ளூரல் ஃபார்ம் ரிவர்ஸ். சமுத்திரனா கடல். கி ஓர் அப்படின்னா அதை நோக்கி அப்படின்னு அர்த்தம். பெஹத்தி ஹைனா ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ரிவர்ஸ் ஃப்ளோ டுவர்ட்ஸ் சி. நதிகள் கடலை நோக்கி பாய்கின்றன அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. நெக்ஸ்ட், யக் காந்தி ஜெயந்தி கா ஜுலூஸ் ஹே. யஹ் இது, அதுதான் யஹுங்கிறது இதுவும் வரும், இந்தன்ற அர்த்தமும் வரும். இது காந்தி ஜெயந்திக்கான ஊர்வலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் காந்தி ஜெயந்தி ப்ரொசஷன். லதா தும் உன்கே லியே दूध और फल लाओ. லதாட்ட கேட்குறோம், தும் நீ, உன்கே லியே அவருக்காக, தூத் மில்க், அவுர் அண்டு மீனிங், மற்றும் ஃபல்னா ஃப்ரூட், பழம் கொண்டு வா. லதா யூ பிரிங் மில்க் அண்ட் ஃப்ரூட் ஃபார் ஹிம். நெக்ஸ்ட் ஒன், மே ஆஜ் காவ் ஜாவுங்கா. நான் இன்று ஊருக்கு செல்வேன் அல்லது கிராமத்திற்கு செல்வேன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ டுடே ஐ ஷால் கோ டு மை வில்லேஜ். ஸ்கூல் கே சாம்னே ஏக் மந்திர் ஹே. ஸ்கூலுக்கு முன்னால் ஒரு ஆலயம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ தேர் இஸ் அ டெம்பிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்கூல். துமாரே பிதாஜி கஹா காம் கர்த்தே ஹை. உன்னுடைய அப்பா எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே வேலை செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். வேர் டஸ் யுவர் ஃபாதர் ஒர்க். முஜே தோனோ பசந்த் நஹி ஹே. முஜேனா எனக்குன்னு அர்த்தம், தோனோனா இரண்டும் அல்லது இருவரும்னு அர்த்தம். இங்கே இரண்டும். பசந்த் நஹி ஹே, பசந்த்னா லைக், விருப்பம்னு அர்த்தம். பசந்த் நஹி ஹேனா விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு ரெண்டும் பிடிக்கலை அப்படின்னு அர்த்தம்.
ஸோ ஐ டூ நாட் லைக் போத். ராம் பரத் சே படா ஹை. ராம் பரத் சே, அப்போ ராமன் பரதனை விட பெரியவன். படா ஹை பெரியவன். ராம் இஸ் எல்டர் தேன் பரத். மா தும்கோ புலாத்தி ஹை. மா அம்மா. தும்கோ உன்னை அழைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். புலாத்தினா கூப்பிட்றது, கால்ஸ். ஸோ மதர் கால்ஸ் யூ, உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 14 டிரான்ஸ்லேஷன் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், அந்த ரோமன் லெட்டரை நல்லா அட்டன் பண்ணலாம். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை படிக்க முடியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.